தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த பரிசுத்த நாளன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய சன்னிதானத்தில் தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து களிகூற ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் அருளிய கிருபைக்காக ஆண்டவரை நாம் துதிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பழைய பாடல்களை பாடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது புதிய பாடலை தந்தார். பக்தர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை அவர் என்ற நாவிலே தந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடல்கள் எல்லாம் உலகத்துக்குரியவர்களாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த நாட்களில் வாயை திறந்தால் இறைவனை பரலோகத்துக்குரியவைகளை குறித்தே நான் மகிமைப்படுத்த நம்முடைய உள்ளம் ஏவுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இங்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் சிதறி கிடந்தவர்கள், சிதறி கிடந்த கற்களை போல இருந்தோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை எப்படி சேர்த்திருக்கிறாராம்? ஒரே சரீரமாக. வேதம் அப்படித்தான் சொல்லுகின்றது. கூடி வரும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அதாவது நாம் ஒரே சரீரம். ஒரே சரீரம் என்றால் ஒரு சரீரத்துக்கு ஒரு சரீரம் வேற்றுமை கிடையாது. ஒரு கையை நேசித்து ஒரு கையை நேசிக்காமல் இருக்காது. அது எல்லாவற்றையும் ஒன்று போல் நேசிக்கிறதாக இருக்கிறபடியினால் இந்த நாளில் சுருக்கமாக நாம் அறிய போகிற காரியம் என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனை ஆராதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் மற்றபடி நம்முடைய ஐக்கியங்கள் அதாவது ஒன்று கூடும் போதும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு சில வசனங்கள் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே மனம் இருக்க வேண்டுமா? ஒரே மனம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதா, எங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தான் உண்டு என்று அப்படி ஜெபம் பண்ணுங்க. அது என்னுடைய தகப்பன், என்னுடைய பிதாவே, என்னுடைய பிதாவே எனக்குரிய, அப்படி அல்ல, எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதா. அதுபடினால இந்த அறிவு நம்மளே பெருகிடும். இந்த இடைக்காலத்தில் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் அது மறுபடியும் ஒன்றாக ஆக போகிறது. நான் எதை அறிகிறேன் என்றால், வயல்வெளியிலே போனால் அதாவது வரம்பாக இருக்கும். வரைக்கும் அவரவர்கள் வயல்களை அவர்கள் பயிரிடுவார்கள். ஒரு தொண்டு. ஆனால் பெருமாறி மழை பெய்யும் போது என்ன ஆகிவிடும்? எல்லாம் முங்கி போய்விடும். வரம்புகள் எல்லாம் முங்கி ஒரே நிலப்பரப்பாக ஆகிவிடும். அப்படி போல ஒரு பின்மாறி வரப்போகிறது. ஒரு எழுப்புதல் ஒன்றாக போகிறது. அப்பொழுது சகலமும் ஒன்றாக ஒரே நிலையில் ஆகிவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி. இப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய பிதாவை எப்படி மகிமைப்படுத்தணும்? ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும், ஒரே சிந்தை உள்ளவர்களாகி ஏக சிந்தை உள்ளவர்களாகி இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது அநேகராகிய நாம் இந்த நாட்கள் எப்படி ஆயிருக்கிற ஒரு சரீரமாக ஆயிருக்கிறோம். நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டுமா? அதாவது ஒரு மனதோடு ஒரே வாயினால் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை துதியுங்கள் என்று சொல்லும்போது அப்படிதான் ஒரு ஆள் நகத்தை கடிக்கிறதா இருக்கக்கூடாது. அப்படிதான் ஒருவர் அங்கே பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த சரீரம் இது கிறிஸ்துவனுடைய சரீரத்துள்ள அவயவங்களாக இது இருக்கிறது. அப்படினால் தேவனை துதிக்கும் போது என்ன சொல்லணும்? எல்லாம் ஒரே வாய் திறந்து துதிக்கிறது போல இருக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு மாதிரி உண்டு. ஆண்டவர் சொல்லி தந்தார். என்ன சொல்லி தந்தார்? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது அப்படியே பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது. அங்கே ஆலயம் இருக்கிறது, அங்கே ஆராதனை நடக்கிறது.
அந்த இடத்துக்கு அது பரத்தில் இருக்கிறபடினால் பரம எருசலேம் என்று பெயரும் உண்டு என்று நாம் காணுகின்றோம். நாம் புலோகத்தில் வாழ்கின்ற நாம் ஆராதிக்கிறது இடம், அதாவது புலோகத்தில் புதிய எருசலேம், தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பரலோகத்தில் பிதாவை எப்படி மகிமைப்படுத்துகிறார்களோ அப்படியே நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரம், அவர் கண்ட தரிசனம் என்ன? உசியா ராஜா மரணமடைந்த பிறகு அதுவரைக்கும் தீர்க்கர்கள் சிலர் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த ராஜாக்கள் அதாவது எங்கே போனாலும் தீர்க்க தரிசனங்களை கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்டு அப்படி செய்வார்கள். உசியா ராஜா மரணமடைந்த பிறகுதான் இவர் உன்னதத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கின்றார். உன்னதத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன பார்க்கிறார்? தேவனுடைய வசனத்தினாலே தேவாலயம் நிறைந்திருக்க கண்டேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இடம் எப்படி? சாலமோன் ஒரு ஆலயம் கட்டி அவர் அங்கே ஆராதனை செய்ய போனார் பாருங்க. அங்கே ஆராதிக்க முடிந்ததா? தேவ மகிமை அங்கே இறங்கிற்று என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஆராதனை தான் இன்று நாம் ஆராதிக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை தான் இது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமியை மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஆராதித்தார்கள்? ஒருவரை ஒருவர் பார்த்து, ஒருவர் முகத்தை அங்கே ஒருவர் முகத்தை, ஒருவருடைய இருதயம் அங்கே ஒருவருடைய இருதயம் அங்கே இல்ல, அதாவது ஒருவரை ஒருவர் நோக்கி. அந்த கேராபீன்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள்? ஒருவரை ஒருவர் பார்த்து. அவ்வளவு ஐக்கியம் தூதர்களுக்குள்ள. அப்படி தேவனை ஆராதிக்கிறவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. தேவசமத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. இந்த வருஷத்தில் 2வது மாதம் முடிவு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. அப்படினால நம்மளுடைய பழைய அந்த சுவாபங்கள் எல்லாம் விட்டுறணும், அதெல்லாம் மாற்றிடணும். தேவாலயத்தில் வரும்போது எல்லாம் ஒரே சரீரம் என்று நமக்கு இருக்கணும். இது தேவனுடைய சமூகம், தேவன் பிரசன்னமாகிற இடம். ஆனபடினால இங்கே தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நோக்கி. அதுக்குத்தான் அதாவது நம்முடைய ஆலயத்தில் ஒரு இது பணக்காரர்களோ ஏழைகளோ எளியவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே நிலையில் இருக்கணுங்கிறத நமக்கு யூனிஃபார்ம் தரப்பட்டிருக்கின்றது. எல்லாருடைய உடுப்புகளும் அதாவது வெண்மையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை. அது முடியாதவர்களுக்கு நாம் வருஷத்துக்கு ஒரு முறை அதற்கான அதாவது வெள்ளை சாரி வழங்கவும் படுகின்றது தேவாலயத்தில். தேவனுக்கு வெள்ளை அன்று தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் தங்களை மறைத்து, தங்களுடைய பழைய ஜென்ம சுவாபங்களை மறைத்து தேவனை ஆராதிக்கணும். அவர்களுக்கு 6 சட்டைகள். இந்த 6 சட்டைகளால் முகத்தை மறைத்தார்கள், பாதங்களை மறைத்தார்கள். 2 சட்டைகளால் உலகத்தை விட்டு எழும்பி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும் போதே வீட்டு ஞாபகம், வேலை ஞாபகம், ஊர் ஞாபகம், அந்த ஞாபகம், இவைகள் எல்லாம் மறைத்து அவர்கள் தேவனை எப்படி ஆராதித்தார்கள்? ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவனை ஆராதித்தார்கள். அப்படினாலே ஒரே வாயினால் ஒரே இருதயத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதற்காக நாம் தேவ சமூகத்துக்கு
வந்திருக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டோமா, அந்த தேவனையே நாம் நோக்கி பார்க்கணும். நம்முடைய வாய் அவரையே போற்ற வேண்டும். இங்கே வந்து குசலம் சாரிக்கவோ வேறு எதுவும் கேட்கவோ அது வெளியே, நாம் வெளியே போன பிறகு அதை செய்து கொள்ளலாம். ஆலயத்துக்குள்ளே, அதாவது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரைத்தான் போற்றிடமே வெளியே வேறொன்றும் இல்லை. அப்படினால் ஒரு மனம் தேவனை தொழுது கொள்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களுக்குள்ளே ஒரே மனம். தேவனை துதிப்போம் என்றால் தேவனை துதிக்கணும். பரலோகத்தில் அப்படி ஒரு ஆராதனை நடக்கிறது அல்லவா? அல்லேலூயா. அதில் நான் கொஞ்சம் வாசித்து விட்டு விட்டேன். கீழே எழுதியிருக்கிறது, அப்படி அவர்கள் துதிக்கும் போது அங்கே தேவாலயத்தின் நிலைக்கால்கள் அசைய ஆரம்பித்தது. அப்படி ஒரு அசைவு அடுத்து ஆரம்பிக்க போகிறது. அப்படினால் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனதோடு எங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்யப்படுகின்றதோ, தேவனை சமூகத்தில் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவன் பரிசுத்தர் என்று ஆராதனை நடக்கின்றதோ அங்கே அசைவு ஏற்படும். அசைவு ஏற்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்கும் போது எந்த வேற்றுமையும் நம்முடைய மனதில் காணப்படக்கூடாது. காணப்படவே கூடாது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரு தகப்பனுடைய பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற இந்த எண்ணத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அங்கே நாம் அற்புதங்களை காண முடியும். நாம் ஒருவர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் தனித்தனிப்பட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் ஒன்று, ஒரே சரீரத்தினுடைய அவயவங்கள். ஆனபடியினால் அங்கே கர்த்தரை ஆராதிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் பார்க்கும்போது இஸ்ரவேலை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் முன்பு யாக்கோபாக இருந்தார் என்று நாம் காணுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர், அதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் அவர் ஒத்துக்கொண்ட போது அதை தேவ சமூகத்தில் அவர் அறிவித்தார். அவர் ராமுழுதும் ஒரு ஆராதனை செய்தார். ராமுழுதும் ஒரு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அதிகால வேளையில் தேவ சத்தம் அவருக்கு கேட்கப்பட்டது. கேட்டபோது இவர் என்ன கேட்கிறார்? நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் பகலில் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, ஆனபடினால் எனக்கு ஆசீர்வாதம் தாரும். அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னுடைய பெயர் பெயரை சொல். தேவனுக்கு மகிமை. யாக்கோபினுடைய பேர் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். கண்டறியாத ஒரு தகப்பனிடத்தில் பேரை மாற்றி சொன்னார் அல்லவா? இதற்கிடையில் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார், நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருந்தார். அதல்ல, ஆண்டவர் மனிதனை பற்றி எப்படி பார்க்கிறார்? எத்தனை வருடங்களுக்கு முன்னால் உள்ள காரியமாக இருந்தாலும், ஒரு சின்ன புள்ளியாக இருந்தாலும் அவர் அது மனதில் வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை. தேவாசீர்வாதத்தை தேடி வரும்போது, தேவாசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையை சொல்லு, உன்னுடைய பெயரை சொல்லு என்று சொல்லுகிறார். தன் கண்டறியாத தகப்பனிடத்தில் போய் சொன்னாய் அல்லவா? இப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய பெயரை சொல்லு என்று கேட்கிறார். அன்றைய பெயர் யாக்கோபு தான் என்று ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் அதை சொன்னார். சொன்னபோது கர்த்தர் சொன்ன, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, உன்னுடைய பெயர் இஸ்ரவேல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் இன்னும் அறிக்கை செய்யாமல், எந்த ஒரு காரியம் இன்னும் அது நம்முடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிறதோ அது கர்த்தருக்கு தெரியும். அப்படினால் அதை சரி பண்ணும் போது நாம் தேவ ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக் கொள்வோம். அதற்கு மாறுபட்ட வேறொரு வழி இல்லை என்று நாம் காணுகிறோம். இப்பொழுது பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவ பிரபு என்று அவருக்கு பெயர் என்று நாம் காணுகிறோம். அந்த பெயரை கர்த்தர் சூட்டினார் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது அங்கே என்ன உண்டாகும்? சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 3வது வாக்கியம்.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமடைகிற தேவரீர் பரிசுத்தர். பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆனபடினால நாம் எல்லாம் தேவனுடைய இஸ்ரவேலர்களாக மாறியிருக்கிறோம். நாம் முன்பு அப்படி இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதாவது எல்லா தவறுகளையும் நாம் மறைத்து கொண்டிருந்தோம். அப்படித்தான் என்று மக்கள் இருக்கிறார்கள். நீ எப்படி இருந்தாலும் கர்த்தரோடு ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள், கூறி திடப்படுத்துகின்றார்கள். அப்படி வேதம் சொல்லவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில், இஸ்ரவேலின் ஆராதனை மத்தியில் கர்த்தர் வாசமா இருக்கிறார். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மத்தியில் இறங்கினது. அந்த வல்லமை என்று உணரத்தக்கதாக இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இன்று கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், கர்த்தர் நமது மத்தியில், நமது ஆராதனையில், நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ஆராதனையில் அவர் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? இஸ்ரவேலர்களாக இருக்கணும். இஸ்ரவேலர்களாக இருக்கணும். இருந்தால் அவர்கள் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அந்த துதிகளின் மத்தியில் ஆண்டவர் பிரசன்னமாயிருப்பார், வாசமாயிருப்பார். அவர் பரிசுத்தர் என்று அவர்கள் மூலம் வெளிப்படுவார் என்பதை நான் அறிந்து கொண்ட உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்தி அவரை கனம் பண்ண வேண்டும். அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை மற்ற அதாவது நாமங்களைப் போல் அல்ல, மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த நாமம் அல்ல. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம், அது பரிசுத்தமுள்ள நாமம் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அவரை மகிமை கனம் பண்ணுங்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நாம் அப்படி தொழுது கொள்ள வேண்டும். இப்படியே நம்ம அசட்டையாக அல்ல, அதாவது தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்தை கனம் பண்ணி அவரை நாம் ஆராதிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் பெருமையாக உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்பவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு புறப்படுவதற்கு முன்னால் நான் சில நாடிகள் தேவ சமூகத்தில் இருந்து என்னை நான் பரிசோதித்து விட்டு தான் நான் ஆராதனைக்கு வருகிறேன். தேவனுக்கு மகிமை, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை கனம் பண்ண வருகிறதற்கு முன்னால் நாம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்மிலே குறைபாடுகள் ஏதாவது இருக்கிறதா என்கிறதை கண்டுபிடித்து அதை சரி பண்ணி விட்டு தான் நாம் தேவ ஆராதனைக்கு வரணும். தேவனுக்கு மகிமை. அதை எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே வீட்டு வேலை முடித்து விட்டு அப்படியே என்ன துணியை மாற்றி ஓடி வருகிறது அல்ல. அதற்கென்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் தேவனை ஆராதிக்க போகின்றோம். அப்படினால நாம் அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்கிறதை அறிந்து நாம் தேவனை ஆராதிக்கணும். இங்க பாருங்க, சங்கீத புஸ்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உள்ள 29ஆம் சங்கீதம் 2வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துகிற வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பெரிய கூட்டமோ சிறிய கூட்டமோ கொஞ்சம் பேர் அதிகமோ, அதாவது நம்மில அவருடைய நாமத்துக்குரிய எப்படியே இருந்து கொண்டு ஆறினாலும் எப்படியோ வாழ்ந்து கொண்டு அப்படியே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்குரிய மகிமை, அவர் பரிசுத்தர் என்று பரலோகம் போற்றுகின்றது. அந்த ஆராதனை தான் இந்த பூமியில நாம் செய்கின்றோம். ஆனபடினால் பரிசுத்த அலங்காரத்தோடு
நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த ஒரு வாரத்தில் நான் உங்களெல்லாம் பெண்களை தனியாக ஆண்களை தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்க நான் விரும்பி இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை, அதை தேவ ஆராதனையிலே சொல்ல இயலாது. ஆனபடியினால், அதாவது நாம் தேவனை ஆராதிக்கின்றவர்கள், நாம் தேவனுடைய அவயவங்கள், நாம் தேவனுடைய ஜனங்கள், நாம் தேவனுடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அது என்ன? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள. பரிசுத்தம் மட்டுமல்ல, பரிசுத்த அலங்காரமும் நம்மிலே உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகி தேவனை ஆராதிக்க வருகிற நாம் ஒரு மனம் நமக்கு வேண்டும். இதை நீங்கள் பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கே உங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லையோ அதை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எனக்கு தேவன் இன்று கொடுத்தது. தேவனுக்கு மகிமை. இன்று உங்களில் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெளியே அநேகர் அது நாடுகளில் கேட்கின்றார்கள். அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால், அதாவது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் வாசிக்கும் போது இப்படி ஒரு சேனையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை லக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த சேனை சீக்கிரம் வெளிப்பட வேண்டும். அது எப்படி இருக்குமா? வாசிக்கலாம், வாசிப்போம். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சேனை எழும்பும். அந்த சேனைக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரனை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒன்றை ஒன்று அது நெருக்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அதாவது தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். தேவனுக்கு மகிமை. இப்படி ஒரு சேனையை கர்த்தர் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு மகிமை. அவைகள் ஒன்றை ஒன்று நிற்காது, தந்தன் வரிசையிலே வரிசை பிறகாமல் அது செல்லும், பிசகாமல் செல்லும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அதாவது ஆண்டவராகி தேவன் வல்லமை உள்ளவர், மகத்துவமான தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை தொழுது கொள்கிற நம்மிலே ஒரு மனம் வேண்டும். அதாவது வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் நீ பேசுகிற மட்டுமல்ல, இருதயத்தில் வேற்றுமைகள் நம்மிலே காணப்பட கூடாது என்று இறைவாக்கு சொல்கின்றது. நம்முடைய இருதயத்தில் அதாவது இடைவெளி, வேற்றுமைகள், பிரிவினைகள் நம்முடைய உள்ளத்திலே காணப்படக்கூடாது. கூடி வரும்போதும் நாம் எல்லாரும் என்ன செய்யணுமா? ஒருவர் பார்த்து முகத்தை வேர்வக்க வைக்கிறது அல்ல, ஒருவரை ஒருவர் பார்த்து எப்படி சொல்லணுமா? சேனைகள் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லணும். அந்த சூழலைக்கு நம்முடைய ஆராதனை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர், இன்னும் வரணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நம்முடைய ஜெபத்தை நாம் கவனிப்போம். ஆராதனை இவ்விதமாக ஒருமனப்பட்டவர்களாக ஒரே வாயினால் நாம் தேவனை ஆராதிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒருவரை ஒருவர் நோக்கி ஆராதிக்கணும். இரண்டாவது, நம்முடைய ஜெபம் தனிப்பட்ட ஜெபமோ, குடும்ப ஜெபமோ, அல்லது பொது ஜெபம், ஆலய ஜெபமோ, எவைகளாயிருந்தாலும் சரி, அதில் என்ன வேண்டும்? ஒரு மனம் வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். அவைகளை தர அவர் காத்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை
இந்த 3 நாட்களிலேயும் எனக்கு பரலோகத்தில் உள்ள தரிசனங்கள் தரப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவைகளை நான் இப்பொழுதுதான் அறிகின்றேன். கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்கிறதை அது வெளிப்படும் போதுதான் நான் காணுகின்றேன். அப்படி நம்ம ஒவ்வொருவரை பற்றியும், அதாவது சபையினுடைய மக்களை பற்றி, எல்லாரை பற்றியும், சபையை பற்றியும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய தீர்மானம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இவைகள் நம்மிலே நிறைவேற நமக்கு என்ன வேண்டும்? ஒருமனப்பட்ட ஜெபம் வேண்டும். ஜெபம் தனிப்பட்ட ஆளுனாலும் ஒரு மனம் வேணும். கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம்னால் ஒரு மனம் வேண்டும். அங்கே பகலில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு இருதயமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்தில் பலன் கிடைக்காது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வருமானம் ஜெபத்திற்கு முன்னால அந்த வருமானம் பிரிவினை இருக்கிறதில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை மாற்றிவிட்டு நாம் ஜெபம் பண்ண போக வேண்டும். அந்த ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியமானது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் சொல்லி சென்றார், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருக்கணும் என்று சொன்னார். இங்கே எத்தனை பேர் கூட இருந்தார்கள்? 120 பேர், ஆண்களும் பெண்களும், இயேசு கிறிஸ்துவின் தாயாரும் கூட அந்த ஜெபத்திலே கலந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போஸ்தலர் 1 வாக்கியத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணினார்கள், காத்திருந்தார்கள் என்றால் அல்ல, அங்கே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதை தேவன் வாக்குறுதிய காரியம் நிறைவேற நாம் வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுகின்றோம். நம்மை பற்றி, குடும்பத்தை பற்றி, சபையை பற்றி, நம்முடைய நாட்டை பற்றி உள்ள வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவைகள் நிறைவேற ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கும். 2 பேரோ 3 பேரோ, குடும்பமோ நிறைய பேரோ அல்ல ஒரு ஆளோ ஜெபம் பண்ணினால் அங்கே ஒரு மனம் இருக்கு, ஒரே மனம். ஒரு பாட்டியம்மா நெல்லைக்காயை போட்டு ஜெபம் பண்ணி இருந்திருக்காங்க. நெல்லைக்காயை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. சோதரம்னா கோழியும் ஓடிடும், அந்த மற்றதும் வர அந்த சத்தத்தில் ஓடிடல. அப்படி இடையிடையே ஏதாவது கோழி இருந்தனா கோழி அப்படின்னு சொல்லிட்டு பழைய இப்படி சோதரம். இது ஜெபம். இப்படி ஒரு ஜெபம் பண்ண நான் கேட்டிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அங்கே என்ன நடக்கிறது? ஜெபம் நடக்கிறது. கவனம் எங்கே இருக்கிறது? நெல்லை கோழி சாப்பிட்டுறக்கூடாதுங்கிற கவனம் இருக்கு. அப்போ கவனம் போகிறோம் அங்கே தான் இருக்கு. கோழி வர சத்தம் கட்டு கோழி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோத்திரம் அப்படியே ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை இங்கே சொல்லவில்லை. அருமையானவர்களே, எல்லாம் ஒழுங்க வைத்து விட்டு ஒரு ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் வேதம் வாசிக்க ஒரு நேரம், ஜெபம் பண்ண ஒரு நேரம், இந்த தெய்வீக காரியத்துக்கு ஒரு நேரம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வீட்டுக்கு யார் வந்தாலும் எட்டி பார்க்க மாட்டார். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அப்படியே வருவார். வேதம் வாசிக்க வேதத்தை திறந்துட்டாருன்னா, அதாவது இப்படி ஆளுவேன், அதை பற்றி அவர் கண்டுகிறதே இல்லை. அவருக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் அதை முடித்து தான் அப்படி இருக்க இல்லவா? அது ஒரு பெரிய காரியம் தானே. தேவனுக்கு மகிமை. கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் போய் தேற்றவுடனாய் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் இந்த உன்னதத்தில் வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் இயேசுவின் தாயோடு சேர்ந்து அவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது. இப்படி காத்திருந்த இடத்துல
அந்த காத்திருப்புக்குரிய பலன் வெளிப்படுது பாருங்க. அது எவ்வளவு பெரிய வல்லமை! ஆனபடியால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த காரியம் அதாவது நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், அதாவது ஒருமனப்பட்ட ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:1 முதல் 4 வரைக்கும் ஒரு வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்களுக்கு நாள் தெரியாது. ஆண்டவர் எத்தனை நாள் கழித்து இந்த வல்லமை, இந்த பரிசுத்த உங்களுக்கு வரும் என்று சொல்லவில்லை. காத்திருங்கள் என்று மட்டும் சொன்னார் என்று நாம் காணுகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் அன்றைக்கு தான் பரிசுத்தாய் கொடுக்கணும் ஆண்டவர் நியமித்திருந்திருக்கிறார். ஆனால் நமக்கு நாள் தெரியாது. நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி காத்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த போது அங்கே ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி இறங்க ஆரம்பித்தது. வாக்கரளிய தேவ நன்மை உண்டாக்கூடிய வேலை வந்துவிட்டது. பெரிய ஒரு காற்று அடிக்கிற முழக்கம் உண்டானது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். நீங்கள் காத்திருங்கள், என்னென்ன நடக்கும் என்று சொல்லவில்லை. ஒன்று சொல்லியிருந்தார், அதாவது நான் போய் பிதாவின் ஆவியானவர் தேற்றவளனாகி பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி தருவேன், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லியிருந்தார். பின்னால் நடப்பது தெரியாது. இப்போ இவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கு பாருங்க. இது ஒருமனப்பட்ட ஜெபத்தில் நடக்கிற வல்லமை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுவரைக்கும் அவர்கள் காணாத ஒன்று, கேள்விப்படாத ஒன்று. அன்றுதான் அது புதுசாக நடக்கிறது. பெரிய காற்று முழக்கம், பெரிய அசைவு உண்டாகி பெரிய அச்சரிமயமான அந்த தேவாவியனுடைய வல்லமை வீடெல்லாம் நிரப்பிட்டு அங்கே வந்திருந்த எல்லாருடைய நாவுகளும் வேற்றுமையான பாசங்களை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது கொஞ்சம் கூட வாசிக்கலாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். தேவனுக்கு மகிமை போதும். சொன்னான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கூடி வந்தார்கள். இந்த காத்திருப்பில் நடக்கிற காரியத்தை பாருங்க. ஒரு மனப்பட்டவர்களாக காத்திருந்த இது அங்கே பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்து அத்தனை பேர் இங்கே கூட்டி சேர்த்து எல்லா கூட்டங்களும் இங்கே வந்துட்டு, இது என்ன படிப்பறிவு இல்லாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், இவர்கள் எல்லாம் நம்முடைய ஜென்ம பாஷையை பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் தப்பாக சொன்னாலும் அதில் ஒரு கூட்டம் உணர்த்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஒருமனப்பட்ட ஜெபம் இது கர்த்தருக்கு சொல்லவில்லை. அன்று சபை உருவாகும், அன்று இப்படிலாம் நடக்கும் என்று சொல்லவில்லை. நீங்கள் காத்திருங்கள், நான் அனுப்புவேன், எத்தனை நாள் என்று சொல்லவில்லை. அப்படி அவர் சொல்லியிருந்தார். அப்படியே அவர்கள் தேவன் குறித்த நாள் வரைக்கும் ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் புருஷர்களோ ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அன்று புதிய ஏற்பாட்டு சபை உருவான நாள் அதுதான். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு சபை அன்று உருவாயிற்று. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க காரணமாயிருந்த யூதர்களில் 3000 பேர் அன்று சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இயேசுவை அன்று ஏற்றுக்கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு சபையோடு சேர்ந்தார்கள். இங்கே பெரிய வேலை ஒன்று செய்யவில்லை. 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜெபத்தினுடைய பலன் இப்படி ஆயிற்று என்று நாம் காணுகிறோம். நாமும் ஜெபிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், மார்க்க விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், அறியாமையினால் தேவனுடைய ஜனங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் நடந்தால் நடக்கட்டும், இல்லாவிட்டால் இல்லை, ஒரு மனதோடு ஊக்கமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. 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 எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணினார்கள். பெரிய காரியங்கள் நடந்தது. கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சேனை எழும்ப போகின்றது. அல்லேலூயா. 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 அது ஒன்றே ஒன்று நிற்காத சேனை. அது தன் தன் வரிசையிலே செல்லும். நான் மிந்தி நீ மிந்தி என்று சொல்லாது, நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லாது, தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதிலே போய்கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்தியத்தின்படியே நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்ப போகின்றது. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நமது மத்தியிலே எழும்ப முடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க வரணும். நம்முடைய மனம் அப்படி இருக்கணும். அதற்கு மாறுபட்டு ஒன்றும் நம்மள இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்மள என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனம் இருக்க வேண்டும். அது குடும்ப ஜெபமோ, தனி ஜெபமோ, ஆலய ஜெபமோ, எது இருந்தாலும் சரி, அது நம்மள இந்த ஒரு மனம் இல்லாத வரைக்கும் ஒரு கிரியையும் நடக்காது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனம் இல்லை என்றால் ஒரு மனம் வராதற்கு காரணத்தை கண்டுபிடித்து அதை நாம் சரி பண்ணிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ண வேண்டும், ஒருமுகப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிரகாசமாக தான் இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை இதில் குறிப்பிட்டிருக்கு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகரூபம் மாறிட்டு 40 நாள் ஜெபம் பண்ணினாரோ, தேவனோடு இருந்தார் அல்லவா, அவருடைய முகம் எப்படி ஆயிற்று? முகத்தை யாரும் பார்க்க முடியவில்லை. ஜெபம் பண்ணுகிறவருடைய முகம் அப்படித்தான் இருக்கும். கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுகிறவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, சுவாமி பற்றி லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரைக்குள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய தேவன் நமக்கு மாதிரி. அவர் ஜெப ஜீவியுடையவராக இருந்தார். எது ஆனாலும் பிதாவினிடத்தில் கேட்டு பிதாவின் சுத்தம் அறிந்து அவர் செயல்பட்டார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. பகல் முழுவதும் ஊழியம் செய்வார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுவார். காடுகளும் மலைகளிலும் இருந்து ஜெபம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரராக நமது ஆண்டவர் இருந்தார். எதற்கு எழுதியிருக்கின்றார்? நீங்களும் ஜெபம் பண்ணினால் உங்களுடைய ரூபம் மாறும், முக ரூபம் மாறும், உங்களிலே ஒரு ஜீவியத்திலே பிரகாசம் உண்டாகும் என்று. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெப வீரர்களாக இருக்கிறோமோ, ஒருமனப்பட்ட ஜெபம் பண்ணுகின்றோமோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரகாசம் உண்டாகும், பெரிய மாறுதல்கள் அவருடைய வாழ்க்கையில ஏற்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தேவனை ஆராதிக்கணும். அந்த ஆராதனை ஒருமனப்பட்டதாக இருக்கணும். ஒருவர் பார்க்கிறதோ அல்லது ஒருவர் பகைக்கிற அந்த மனநிலையோடு உள்ள ஆராதனை அல்ல நம்முடைய ஆராதனை. நம்முடைய ஆராதனை எப்படி என்றால், நாம் எல்லாம் ஒரு பிதாவினுடைய பிள்ளைகள், ஒரு இயேசுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் என்ற இந்த எண்ணத்தோடு நாம் காணப்படணும்
என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நாம் ஜெபம் பண்ணும்போது, அதாவது ஒரு மனதோடும் ஒரே வாயினாலும் ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று இறைவசனம் சொல்லுகின்றதுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் வேளை, சபையை ஆசீர்வதிக்கும் வேளை மிகவும் நெருங்கி இருக்கிறது. நான் இந்த 3 நாளும் அநேக சச்சுரோபான தரிசனங்களை பார்க்கின்றேன். அதற்காக ஆண்டவருக்கு சபையிலே சொன்னேன், அது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஃபுல் நைட் பிரேயர் இன்னைக்கு சொன்னேன். தேவனுக்கு மகிமை. நான் படுத்திருக்கும் போது எனக்கு அரவர நித்திரையில் ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆண்களும் பெண்களும் வந்திருக்க, எனக்கு அதில் அவருடைய உருவங்கள் எல்லாம் பார்க்க முடியல, சத்தம் கேட்குறது. அதில் ஒருவரை பார்க்கிறேன், ஒரு வெண்பஞ்சை போல இருக்கிறார். அப்போ அவர் ரொம்ப முதிர்ச்சி அடைந்து விட்டார். அப்பொழுது அவரை தூக்கித்தான் கொண்டு அடுத்த பக்கத்தில் வைக்கணும். அப்படி அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறார்களோ அவர்கள் பெரிய வாக்கியவான்கள் தான் என்று அதில் எனக்கு தெரிகிறது. அப்போ அவரை தூக்குவதற்காக பிடிக்கும்போது அவருக்கு உடம்பு ஒன்றும் இல்லை, அப்புறம் பஞ்சில் பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ எனக்கு விளங்குது, என்னுடைய சரீரம் முழுதும் அழிந்து விட்டது, மாம்சம் அழிந்துட்டு முழுதும் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறார். அப்படினால இப்படிப்பட்டவர்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுகிறதுனால அதுக்குரியவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு போலேன்னு நினைக்கிறேன். அப்படி தூக்கி கொண்டு வைக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அப்படி என்றால் அதிலிருந்து இப்படிதான் நீண்ட சில பார்வை பிற அவனுடைய ஆவிக்குரிய தரிசனங்களை நான் பார்க்கின்றேன். அப்படினால் கர்த்தர் சபையை சார்ந்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வேளை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவருடைய கிருபையை நமக்கு தர அவர் விரும்புகின்றார். அப்படினால் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே தலையை சாய்க்கிறது, அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது வைத்துட்டு விட்டுட்டு போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த நாளை சந்திக்கும் போது வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. அப்படினால் கேளுங்கள், ஒரு மனம் நமக்கு வேண்டும். இந்த கை தவறு பண்ணனோட அடுத்த கை அதை அடிக்காது. ஏன் இப்படி பண்ணு சொல்லி தடை விட்டதுக்கு ஹெல்ப்பையும் பண்ணி அதை நம்ம மற்ற கையை போல சொஸ்தமாக்கத்தான் விரும்புமே ஒழிய, இதான் ஒரே சரீரத்தினுடைய உறுப்புகளுடைய அதாவது அமைப்பு என்று நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையும் அந்த பிரகாரம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததினால் அவர் எங்கே சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். சபையார் என்ன நினைக்கணும்? இவரை நம்பி இருந்து கடைசியில் இவர் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டாரு. நம்ம வழியை பண்ணி பார்த்தாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மனதோடு ஜெபித்தார். ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இன்னும் வீட்டில் மரியம்மா வீட்டில் கூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய அப்போஸ்தலனை வெளியே கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுவோம் என்று ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அங்கே அற்புதம் நடந்தது. அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கும் போது இவ்விதமாக நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்து நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரர் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். சிறைச்சாலை பூட்டி இருக்க பேதுரு வெளியே வந்து விட்டார். என்ன பண்ணினார்கள் சபையார்? ஊக்கமாய் ஒரு மனதோடு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜெபத்தினுடைய பலனாக தேவனுடைய தூதனை அனுப்பி இங்கே நடந்த அற்புதங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை நாம், அதாவது நமக்காய் மாத்திரமல்ல, சபைக்கும் நம்மை நடத்துகிற தேவ மனிதர்களுக்காகவும் நாம் என்ன செய்யணுமா? ஊக்கமாய் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நிலையில நாம் ஜெபம் பண்ண பழகுவோம். ஒருமனப்பட்ட ஜெபம் ஊக்கத்தை கொடுக்கும், அது எதிர்பார்ப்பை கொடுக்கும். அந்த நிலையில் அவர்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது பேதுரு அங்கே வந்து விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஊக்கமாய் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். நானும் பாஸ்டரும் இந்த ஊழியத்தை செய்தோம் 50 வருஷத்துக்கு மேலாக. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லும்போது உடனே கிளம்பி அந்த வேலையை நாங்கள் போய் இதுதான் இத்தனை ஊழியங்களும் நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இருக்கும்போது சில நேரத்தில் சில பரீட்சை மாதிரி இருக்கும். நமக்கு நாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்போம், ஆனால் அந்த காரியம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ 2 பேர் இருக்கும்போது ஒருவருக்குத்தான் வார்த்தை, ஒருவருக்குத்தான் தரிசனம், இன்னொருவருக்கு அது இருக்காது. அந்த நேரத்தில் அவர் என்ன நினைப்பார்? இவர் சொன்னார் என்று இங்கே வந்தோம், இங்கே கடைசியில் என்ன நடக்கிறது? அடியும் உதயம் தாங்க கிடைக்குது. எப்படி என்று தானே அவர் எண்ணணும். எண்ணல. தேவனுக்கு மகிமை. 2 பேரையும் சிறையில் அடைத்தார்கள் இயேசுவை அறிவித்ததுக்காக. 2 காலிலும் கையிலையும் விலங்கிடப்பட்டவர்களாக இருந்தார்கள். கால் தொழுமரத்தில் மாட்டி இருக்கிறது, கைகளில் விலங்கு மாட்டி பின்னால் இழுத்து கட்டி இருக்கிறது. இதனுடைய கொடுமை என்ன என்று நாங்கள் அந்தமான் போயிருக்கும் போது, அந்தமானில் சுதந்திரத்துக்காக போராடின, இந்தியாவில் போராடினவர்கள் அந்தமான் தீவில் அங்கே இருக்கிற சிறைகளை அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்ன கொடுமைகள் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் கொண்டு காட்டினார்கள். அதில் இந்த தொழுமரத்தையும் பார்த்தோம். மகா பயங்கரமானது, அசைக்க முடியாது. ஒரு பெரிய மரத்தில் ஒரு ஓட்டையை போட்டு 2 காலையும் உள்ள தள்ளி விட்டுருவார்கள். அப்புறம் அசைக்க முடியாது. அப்படியே விலங்கு மாட்டி பின்னாலே இழுத்து கட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட கொடுமை தேவனுடைய மனிதர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? நடராத்திரி ஆன உடனே ஜெபம் பண்ணி ஒருவர்கிட்ட சொல்லுங்கள், நமக்கு ஜெபவேளை வந்து விட்டு ஜெபிப்போமா என்று. போதும், நீர் சொல்லி கேட்டு கடைசியில் இந்த கதியா என்று அவர் சொல்லவில்லை. 2 பேருக்கும் ஒரு மனம் இருந்தது. ஒரு மனதோடு அங்கே தேவனை பாட ஆரம்பித்தார்கள். 16:25 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருமனப்பட்ட ஜெபம். ஆனால் இவர்கள் முன்னால் எதிர்பார்த்த காரியம் இல்லை. தேவன் சொன்ன பிரகாரம் பின்னால் இது நடந்தது. சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகுதான் சிறைச்சாலையினுடைய அதிகாரி தலைவன் சந்திக்கப்பட்டான். அவருடைய குடும்பம் சந்திக்கப்பட்டது. அந்த ராத்திரியில் அந்த குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்தது என்றெல்லாம் பின்னால் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒன்றை அறிந்து விட்டோம் என்று சொன்னால் உண்மை கற்றவைகளில் நிச்சயிகள். இதுதான் நிச்சயத்தாச்சா அது நிலைத்திருக்கு.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த ஒரு மனதை உண்டாக்கும், இல்லாவிட்டால் அது அப்படியே தெரிஞ்சுக்கிடும். அப்படி இல்லல்லவா? அதுபடினால் இவர்கள் அப்படி இருக்கவில்லை. இவர்கள் அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்பட்ட போதிலும் இரு மனமும் ஒரு மனமாக இருந்தது. ஒரு மனதாக அவர்கள் ஜெப வேளை வந்தபோது இவைகளெல்லாம் மறந்துவிட்டு தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஆராதனை எப்படி இருந்தது? ஒரு மனம் உள்ளதாக இருந்தது. அப்படி ஆராதித்தபடினால் சிறைச்சாலை எல்லாம் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்து ஓடினது. இவருடைய கட்டைகள் மாத்திரமல்ல, அந்த அடுத்த பக்கத்தில் இருந்தவருடைய கட்டைகளை கலந்து ஓடிச்சு. சிறைச்சாலையினுடைய பிரதான கதவும் திறந்து ஓடிச்சு. பாருங்க, ஒருமனப்பட்ட ஜெபம், ஒருமனப்பட்ட ஜெபத்தினுடைய வல்லமை. சில வேளையில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது போல் இருக்கலாம், காலதாமதமாகலாம். எப்படி என்ன இல்லை, ஒரு மனதை விடக்கூடாது. நாம் ஜெபம் பண்ண வேண்டும், அதில் வெற்றியை நாம் காணுவோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவையும் எலிசபெத்தையும் பற்றி நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு. அடிக்கடி வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைபாடு அவர்களுக்கு இருந்தது. தேவதூதன் அவருக்கு அங்கே அவர் பிரதான அந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே தரிசனமாகி அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அப்போ என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், வயதான காலத்திலும் தேவனிட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் ஒழுங்காக கடைபிடித்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய அற்புதத்தை செய்தார் அல்லவா? ஆனபடினால் இந்த நாளிலும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எவைகளாயிருந்தாலும் சரி, ஒரு மனதை நாம் விட்டுவிடக்கூடாது. ஊக்கமான ஜெபத்தில் தளர்ந்து போகக்கூடாது. அதில் நாம் உறுதியாக கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதில் நாம் வெற்றியை காணுவோம். நம்முடைய ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துகிற முறை ஒரு மனம், ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரே மனதோடு ஒரே வாயினால் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதனை என்பது அதுதான். நாம் சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம். அந்த நேரம் நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? ஒரே மனதாக எல்லாவற்றையும், வீட்டையும், காரியங்களை, நம்முடைய சொந்த ஜோலியும் எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் அந்த 6 சிறைகளால் பாதத்தையும் முகத்தையும் மூடி ஆகாயத்திலே பிறந்து பூமி விட்டு வேறுபட்டு மேல் நோக்கமுடையவர்களாக ஆராதித்தது போல அந்த ஆராதனை இருக்கணும் என்று கர்த்தர் சொல்கிறபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருமனப்பட்ட ஜெபம் பண்ண வேண்டும். ஒருமனப்பட்ட ஜெபத்தில் தான் இவ்வளவு பெரிய அசைவுகள், அதிர்ச்சிகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கடைசி காலத்தில் ஒரு சேனை, ஒரு கூட்டம் எழும்போம். அது ஒன்று நிற்காமல் தன் ஒரு செயலே செல்லும், அவைகளுக்குள்ளே வேற்றுமை ஒன்றும் இருக்காது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். மற்றபடி நாம் ஜீவிக்கிற இடங்களிலும் பழகிற இடங்களிலேயும் நம்முடைய ஐக்கியம் இப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு சுவாமியுடைய மன்றாட்டு ஜெபத்தில் ஒன்று நாம் 3ஆவதாக பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, நாம் பிதாவே நீர் நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நானும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாக பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் ஒன்றாயிருக்க. ஒருவர் வந்தார்,
கேட்டால் என்ன சொல்கிறார், உங்களை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வந்துகிட்டு இருக்குது, பார்க்கணும் போல இருந்து வந்துட்டேன் என்று சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அப்படி என்றால் நீண்ட நாள் பார்க்காமல் இருந்தாலும் அந்த மனம் ஒன்றாகவே தான் இருக்கிறது. அதாவது ஒன்றாய் ஒரு மனதோடு ஆராதனை, ஒரு மனதோடு ஜெபம் இப்பொழுது ஒன்றாயிருக்கிறது. ஒன்றாயிருக்கிறது. எப்படி எந்த சூழலில் இருந்தாலும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இந்த ஒன்றாயிருக்கிறவர்கள் எப்பொழுதுமே நல்வார்த்தைகளை சொல்வார்கள். பாருங்க, மரியாளுக்கு ஒரு வெளிப்படுத்தல், அந்த வெளிப்படுத்தலை கொடுக்கும்போது அவர்கள் அதை மறுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இனத்தாராகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம், அப்போ அப்படியானால் எனக்கும் உண்டு என்று அங்கே போய் அவள் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே என்ன ஆயிற்று, பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. அதுதான் அந்த ஐக்கியம். பேசும்போது அவளில் இருக்கிற உற்சாகம் விசுவாசம் குறைந்து போகிறது அல்ல, அந்த ஒன்றா இருக்கிறது அல்லவா. சோர்வா இருக்கிறார்களே, தைரியமான வார்த்தை, ஊக்கமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை சொல்லும் போது அவர்கள் பலனடைகின்றார்கள். ஒன்றாய் இருக்கும் தன்மை அதுதான். அந்த பிரகாரம் நாம் செய்யணும். அங்கேதான் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார் என்று சங்கீதம் 133 சங்கீதத்தில் 3 வசனங்கள் இருக்கு, வாசிக்கலாம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இன்பம் என்றால் அதற்கு மேல இங்கே அனுபவிக்கிற உலகத்தில் ஒரு இன்பமும் கிடையாது. அவர்கள் ஒரே சரீரமாய் ஒரே எண்ணத்தோடு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால் அவர்கள் அதாவது அதை சேர்ந்தவர்களுக்கு அது எத்தனை இருக்கு, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கும் என்று வேதம் சொல்கின்றது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கட்டளையிடுவார். அந்த கூட்டத்தில் அந்த குடும்பத்தை அந்த தனிப்பட்ட நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்க கட்டளையிடுவார். நம்மை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தானே அழைத்து வந்திருக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அதற்கு முன்னால் அவர் சொல்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க ஒன்றையும் சிந்திக்கக்கூடாது. அப்படி இப்படி என்று ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு இல்லை, அவர்கள் செய்கிற பாவத்தினால நம்ம பாதிக்கப்படுகிறது இல்லை. நாம் செய்கிற குற்றத்தை நிமித்தம் தான் நாம் பாதிக்கப்படும். நாம் செய்கிற நல்ல காரியத்தின் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் அப்படின்னா அந்த பார்வையை நான் விட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஆராதிக்க வந்தோமா, கடவுளையே பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். தேவனுக்கு மகிமை, தேவனை மகிமைப்படுத்தணும். வாயினாலே கர்த்தரை துதிக்கணும், அதில் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகளை மனதில் வைத்துக் கொண்டு நம்மில் குறைபாடுகள் இப்படிப்பட்ட காரியங்களில் இன்னும் நாம் சரியாக ஆகவில்லையே என்ற எண்ணம் நமக்குள்ளே வருகிறதா, உடனே அதை சரி பண்ணி அதாவது எந்தெந்த காரியத்தில் எப்படி நமக்கு குறைபாடு தோன்றுகிறதோ அதை உடனே தேடி போய் அதை சரி பண்ணுங்க. நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் என்னை சந்தித்த ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை 2. 1, களவு செய்த பொருளை திருப்பி கொடு என்று சொன்னார். நான் 6வது வயதில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு தீப்பெட்டியை 2 ரூபாயும் விளையாட்டு போல் எடுத்து அது பின்னர் களவு என்று நான் அறிய முடிந்தது. தேவனுக்கு மகிமை. அதை திரும்ப நான் கொடுக்கும்போது அவர் வயசான ஆளாக இருந்தார். அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அழுதார். இப்படி ஒரு உபதேசம், இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, இப்படி கடவுள் இருக்கிறாரா என்று அவர் அழுதார். நானும் அழுதேன்.
அப்படிப்பட்ட ஒரு நிலை. இரண்டாவதாக, எங்கே யாரிடத்தில் நீ அதாவது மனத்தாங்கலாக இருக்கின்றாயோ அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகி ஐக்கியமாகிக்கும் என்று சொன்னார். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், இந்த வேற்றுமைகள், இந்த குறைபாடு உன்னில் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். நான் 6 குடும்பத்தில் நான் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன். நான் அல்ல, என்னுடைய ஃபேமிலி லிங்கில் அப்படி நான் அகப்பட்டிருந்தேன். தேவனுக்கு மகிமை. அவைகளை மாற்ற கொஞ்சம் நாள் பிடித்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவைகளை வீடு தேடி சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்து மணிக்கணக்காக சந்தர்ப்பம் பார்த்து அவைகளை நான் சரி பண்ணினேன். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். அதற்கு பிறகு கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் மாலை 4:30 மணிக்கு அவர் என்னோடு பேச தொடங்கினார். கொண்டு பேசுகிறார். அப்படியால் கர்த்தர் நம்மோடு பேச, நம்மோடு கூட உறவாட, நம்மை ஆசீர்வதிக்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். உங்களை நான் இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுடைய உள்ளங்களில் என்ன கலங்கங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் தெரியும். மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கே கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார். அங்கே அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட இடத்தை போய் ஆசீர்வதிக்க கட்டளையிடுவார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கிற வார்த்தையை சொல்லிக் கொள்வது, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சத்திய வேதத்தில் இருந்து நமக்கு போதிக்கப்படுகின்றது. அவைகளை மனதில் கொண்டு நீங்கள் இந்த பிரகாரம் நடந்து தேவ நன்மையை பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.